திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு மனநலங்கிறது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்கிறார். சகாபாக்களுடைய காலகட்டத்திலே அவங்களும் மனிதர்கள் தான், தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் எப்படி மாத்திக்கிட்டாங்கிறத பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க விபச்சாரம் செஞ்சிட்டாங்க. அதை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செஞ்சிட்டேங்கிறாங்க. ரசூல்லா இல்லப்பா நீ போயிட்டு வா, ஏன்னா இஸ்லாமிய ஆட்சியில் விபச்சாரம் செஞ்சா மரண தண்டனை, கல்லடி, அப்ப இப்படியான ஒரு தண்டனை இருக்கிறது. அவர் திருமணம் ஆனவர் தான். அப்ப அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே செஞ்சிட்டாங்க, தவறு செஞ்சிட்டாங்க, அதுக்கு பிறகு உள்ள உறுத்துது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வினுடைய அடியார்கள் அல்லாஹ்வினுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். தவறு செய்து விட்டாலும் அதை நியாயப்படுத்த வேண்டாம், தன்னை மாற்றிக் கொள்வார்கள், இறையச்சத்தை வெளிப்படுத்துவார்கள் என்பது திருமறை குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. இப்போ மாயிஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன். இல்லப்பா நீ போ. ரசூல்லா ஏதாவது முத்தங்கத்தான் இருப்ப, சிம்பிளாக்குறாங்க ரசூல்லா, இல்ல கெட்டி கிட்டி அணைச்சி அந்த மாதிரி தெளிவாக நான் விபச்சாரம் செய்து விட்டேன். இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அதை ஒத்துக்கொண்டால் என்ன ஆகுது? கல்லடி, மரண தண்டனை அது கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கி கொண்டு மரணித்து விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு நேர்மை பாத்தீங்களா? இது ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப நேர்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் வரணும். நேர்மைங்கிறது தவறே செய்யாமல் இருக்கிறோம் அதுதான் நேர்மைங்கிறது கிடையாது. தவறு செஞ்சால் கூட அதை மாற்றி கொள்ள வேண்டும் என்பதும் அடிப்படை நேர்மை தான். நான் ஒன்னும் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஆள் கிடையாது, பரிசுத்தமான ஆள் கிடையாது. அல்லாஹ் நாடினால் தவிர நானும் தவறு செய்யக்கூடியவன் தான், பொய் பேசக்கூடியவன் தான். ஆனாலும் நான் என்னை மாற்றிக் கொள்ளுவேன், என்னை திருத்திக் கொள்ளுவேன். நிச்சயமாக மரணத்தை சந்திக்கும் வரை நான் என்னை மாற்றிக் கொள்ளுவேன். அந்த மனசு வருது பாருங்க, அது நேர்மையினுடைய அடையாளம்.